மக்களை சந்திச்சிருப்பீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? ஏதாவது வாக்குறுதி வைக்கிறாங்களா? கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியோட தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செஞ்ச சாதனைகளால் இப்போ கூட்டணி கட்சியான நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நான் போட்டியிடுறதால எனக்கு பெரும் வரவேற்பு தான் இருக்குது. தொகுதி முழுக்க கடந்த 10 நாட்களாக என்னை அறிவித்த நாள் முதல், வேட்பாளர் அறிவித்த நாள் முதல் நான் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிக்க போகும்பொழுது எங்களுக்கு பெரும் வரவேற்பு இருக்குது. என்னிடத்தில் சொல்லும்போதெல்லாம் மக்கள் உங்களுடைய வெற்றி உறுதி என்று தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. நீங்கள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்சி திமுக தலைமை கூட்டணி அறிவிக்கிற திட்டங்கள் வேறு, அறிவிப்புகள் வேறு. இப்போ போலூர் தொகுதிக்கு நான் வந்தேன்னா இன்னும் செய்வேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க? பெரும்பாலும் நான் மக்கள் பெரிய பாக்காள பெருமக்கள் எல்லாம் சந்தித்த இடத்துல பெரிய ஒரு ஆதரவோடு கேட்டது பார்த்திங்கன்னா, இங்கே இருந்து போகிற மக்கள் போலூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, வேலூர் தான் போயிட்டு இந்த கல்லூரி படிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இங்கே ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கை. நான் கண்டிப்பாக என்னை மக்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் அந்த பகுதியில் அரசு கலைக்கல்லூரி ஒன்று கொண்டு வருவேன்றது தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கொண்டு வருவேன். அதே மாதிரி தொழில் பூங்கா ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறாங்க, அந்த ஆணை இருக்குது. அதை நான் வெற்றி பெற்ற உடனே அதை முன்னிலைப்படுத்தி கொண்டு வருவேன் என்று அரசிடத்தில் பேசி போலூர் சுற்றுவட்டார பகுதியில் தொழில் பூங்கா அமைக்க நான் பாடுபடுவேன் என்று தெரிவித்தேன்.